ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்பாங்க. தங்கள் வேலையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நோக்கத்தோடு, ஏதாவது ஒரு எய்மோடு என்ன பண்ணுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நமக்கு முன்பாக வைத்திருக்கிற காரியம் அது என்ன என்று நாம் அறிந்து கொண்டு அந்த காரியத்துல நாம் முழுமையாய் அடையும்படியாய் அதில் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஓட வேண்டும். அதான் சொல்லிட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஓட வேண்டிய நாட்களும் நேரங்களும் அதிகமாய் காணப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவுக்குள்ள நம்ம ஓடுகிறோமோ நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜீவ கிரீடத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பந்தய பொருளை நாம் என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நமக்கு முன்பாக காணப்படுகின்ற லக்கை நோக்கி மாத்திரம் நாம் என்ன பண்ண வேண்டும், ஓடிக்கிட்டே காணப்பட வேண்டும். அதனாலதான் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க தங்களுக்கு முன்பாக எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அது கல்லு கடந்தாலும் சரி, ஆணி கடந்தாலும் சரி, இல்ல முள்ளுக்கல் கடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி கடந்து ஓடி வெற்றி பெறுகிறது போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் வெற்றி பெறும் பொழுது நமக்காக வைத்திருக்கிற கிரீடத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார், தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் நம்ம எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும், நமக்கு முன்பாக வச்சிருக்கிற பரிசு பொருளை, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ண வேண்டும், எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருந்தோம்னு சொன்னால் கர்த்தர் பெரிய அதிசய வல்லமுள்ளவராக இருப்பார். கண்களை மூடி, நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பலத்தக்காரம் எங்களோடு கூட இருந்து உமது பலத்தால் இடை கட்டுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசிரியங்க. இயேசு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன்.